இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷிகரு இஷிபா தலைமையிலான அரசு கடந்த கால தேர்தல்களில் சந்தித்த பின்னடைவுகளை தொடர்ந்து அக்டோபர் 2025 சனே தகாய்ச்சி புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தனது கொள்கைகளுக்கு மக்கள் ஆதரவை உறுதிப்படுத்தவும் கட்சியை மீண்டும் வலிமைப்படுத்தவும் பதவி காலத்திற்கு முன்பே பார்லிமென்டை கலைத்தார். 2026 பிப்ரவரி 8 முன்கூட்டியே ஜப்பான் பொது தேர்தல் நடக்கும் என அப்போதே அறிவித்தார். அதன்படி ஜப்பானில் உள்ள 465 இடங்களுக்கு ஓட்டுப்பதிவு நடந்தது. பிரதமர் சனே தகாய்ச்சியின் எல்டிபி கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சியான ஜப்பான் இன்னோவேஷன் கட்சியும் சுமார் 300 இடங்களுக்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றும். மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. ஆட்சி அமைக்க 233 இடங்களே போதும் என்ற நிலையில் அதிக பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்க இருக்கிறது. இதன் மூலம் பார்லிமென்டில் அனைத்து குழுக்களையும் கட்டுப்படுத்தும் முழு அதிகாரத்தையும் சனே தகாய்ச்சியின் எல்டிபி தலைமையிலான கூட்டணி கைப்பற்ற இருக்கிறது. முக்கிய எதிர்கட்சியான சென்ட்ரிஸ்ட் ரிஃபார்ம் அலையன்ஸ் தனது வசம் இருந்த இடங்களில் 3இல் ஒரு பகுதியை இழக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சனே தகாய்ச்சியின் துணிச்சலான பேச்சு மற்றும் வேலையேற்ற அவரது அணுகுமுறை ஜப்பானிய இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. 18 முதல் 29 வயதுடைய இளைஞர்களிடையே அவருக்கு சுமார் 90% வரை ஆதரவு இருந்ததாக கூறப்படுகிறது. நுகர்வோர் வரியை குறைத்தல் மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்த அதிக நிதி செலவு செய்தல் போன்ற அவரது அக்ரெசிவ் பொருளாதார கொள்கைகள் மக்களுக்கு நம்பிக்கையை அளித்துள்ளன. சீனாவுக்கு எதிரான வலுவான பாதுகாப்பு நிலைப்பாடு மற்றும் இராணுவ செலவினங்களை அதிகரிப்பது போன்ற அவரது கொள்கைகள் தேசியவாத ஆதரவை பெற்று தந்துள்ளன. சூப்பர் மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும் சனே தகாய்ச்சி தனது புதிய பதவி காலத்தில் முக்கிய சவால்களை எதிர்கொள்ள இருக்கிறார். ஜப்பானில் பெருகி வரும் முதியோர் மக்கள் தொகை உயர்வு, அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினங்கள், பலவீனமான அந்நாட்டு நாணயமான யென்னின் மதிப்பு, சீனாவுடனான கசப்பான உறவுகள் மற்றும் தைவான் விவகாரத்தில் ஜப்பானின் இராணுவ நிலைப்பாடு உள்ளிட்ட பல்வேறு சவால்கள் காத்திருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்க, அமெரிக்க அதிபர் டிரம்ப் சனே தகாய்ச்சிக்கு முழு ஆதரவு அளித்து வருகிறார். ஜப்பானின் முதல் பெண் பிரதமரான சனே தகாய்ச்சி முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேயின் தீவிர ஆதரவாளர் ஆவார். இவரது இந்த இமாலய வெற்றி ஜப்பான் அரசியலில் வலதுசாரி கொள்கைகள் மேலும் வலுப்பெறுவதை உறுதி செய்துள்ளது.